ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் டு மேகேமர் தமிழ் யூடியூப் சேனல். இன்றைக்கி வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம மறுபடியும் ஷார்ட் ஆஃப் ஃபைட் தான் ஆட வந்திருக்கோம். ஸோ நம்ம முன்னாடி சொல்லியிருந்த மாதிரியே இன்றைக்கி வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம கேட்ஸ் ஆஃப் ஷார்ட் ஆட போகிறோம். அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக டவுன்லோடு காட்டுது. ஸோ வந்துட்டு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கண்டென்ட்டை டவுன்லோட் பண்ணிப்போம். ஸோ ஃபஸ்ட்டு லிங்க்ஸு வாஸ்பு பச்சரு கேட்ஸ் ஆஃப் ஷார்ட்னா என்னென்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ தெரியாதவங்களுக்கு சொல்லிக்கிறேன். ஸோ எல்லா பாஸையும் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரே ஷாட்டில் ஃபைட் பண்ணணும். அதுவும் ஒரு ரவுண்டு வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு சேலஞ்சு கொடுத்துருவாங்க. அந்த சேலஞ்சை டேக்கிள் பண்ணி நம்ம ஃபைட் பண்ணணும். அதுதான் வந்துட்டு பார்த்திங்கன்னா சேலஞ்சு. ஸோ பார்ப்போம் எந்த அளவுக்கு போகுது அப்படின்ட்டு. ஸோ நான் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு சுற்றி அடிக்கிற மாதிரி ஒரு வெப்பன் எடுத்து வந்துருக்கேன். செம்மையாக இருக்கும் இந்த வெப்பன். இந்த ரவுண்டு என்ன சேலஞ்சுன்னு தெரியும். லோ ரேஞ்சு வெப்பனா நான் பார்க்கவே இல்லைங்க. அதாவது பிளேடு இல்லாமல் அடிக்கணும். ஓகே, ஸோ இந்த ரவுண்டு என்ன சேலஞ்சுன்னு தெரியல. பாசிங் பர்னிங் எஃபெக்ட்டு. ஸோ யாருக்கு வந்து ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹெல்த்து குறையும். ஏன்னு பார்த்தீங்கன்னா நான் காட் மோட் ஆஃப் பண்ணிட்டேன். ஸோ நிறைய பேர் கேட்டிருந்தீங்க காட் மோடு யூஸ் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் காட் மோட் ஆஃப் பண்ணிட்டேன். நீங்கள் கேட்டிருந்த மாதிரியே. ஸோ வேறு அதான் முடிச்சாச்சு. ஹெல்த் வர இவ்வளோ குறைஞ்சிருச்சு. அடுத்த ரவுண்டு எப்படி சண்டை போட போகிறோன்னு தெரியல. வாஸ்ப் வேறு. ஸோ கமான் கைஸ். நோ கிக்ஸும் இல்லைங்க. கிக்ஸு மட்டும் தான் யூஸ் பண்ணி நம்ம ஃபைட் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த ஃபைட்டு. தலைவன் பவர் யூஸ் பண்ண பார்த்தான். நம்ம போட்டு அடிச்சு சாத்தியாச்சு. அதுதான் மேஜிக்கை போட்டு தாக்க வேண்டியதான். பிடிச்சாச்சுங்க. 2 பர்ஃபெக்ட் வாங்கிட்டோம். ஸோ கைஸ், இந்த வீடியோ நான் வந்து பார்த்தீங்கன்னா சாட்டர்டே உட்காந்து ரெக்கார்ட் பண்ணிட்டுருக்கேன். ஸோ ஆக்சுவலாக சாட்டர்டே வந்து கவர்மெண்ட் ஹாலிடே அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக லீவ் விட்டாங்க. எங்கள் கிளாஸ் ரூம் குரூப்லேயே வந்துட்டு பார்த்தீங்கன்னா லீவுன்னு சொல்லிட்டு மெசேஜ் அனுப்பிச்சிட்டு அதுக்கப்புறம் டெலிட் பண்ணிட்டாங்க. பார்த்தா இன்னைக்கு ஸ்கூல் இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஆனால் நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உஷாராக லீவ் போட்டேன். ஐயோ பேசிகிட்டே இருக்கும்போது அடிச்சு போட்டா. சளியாக வேறு இருக்குது. ஆனால் தொண்டை கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குது. நான் முடிஞ்சாலும் கத்தி பேச ட்ரை பண்ணுறேன். ஐயோ 2 வாட்டி அடி வந்துட்டோமே. இந்த ரவுண்டு கிக் சொல்லி கொடுத்துட்டாங்க. அவ்வளோதான். ரொம்ப கஷ்டமாக இருக்குது இந்த ரவுண்டு. அடி ரொம்ப அடி வாங்குறதுனா பரவாயில்ல. தப்பிச்சிட்டோம். என்னங்க அது தோற்றுருவோம் போலையே. எல்லாம் விடக்கூடாது. கமான் ரீஜென்ரேட் ஆகும். அவ்வளோதான் நான் கொஞ்ச நேரம் அடி வாங்க மாட்டாலே ரீஜென்ரேட் ஆகிரும். ஐயோ என்னங்க அது ஃபைட் இப்படி போகுது. போச்சு. ஐயோ போகுது, நாசமாக போகுது. ஐயோ எல்லாம் போச்சுன்னு நினைக்கிறேங்க. 20 செகண்டு. ஐயோ ஜஸ்ட்டு போடு வர மாதிரி. எதிர்பார்க்கவே இல்லைங்க ஃபைட் இப்படி போகுன்ட்டு. வாஷ் பண்ண இவ்வளோ கஷ்டமாக இருக்குது. விடோக்கு வர ரீஜென்ரேஷன் பவர் வர இருக்குது. நமக்கு இதில் என்ன சேலஞ்ச் வர கொடுத்து தொலைக்க போகிறானுங்கன்னு தெரில. காட் மோடு வச்சு இவ்வளோ நாள் ஆடி இருந்தேன். இன்விசிபிள் ஹெல்த் பாரா. ஓகே, இது சிம்பிள் ஃபைட்டு தான். அதாவது ஹெல்த் அவளுக்கு எவ்வளோ ஹெல்த் இருக்குது எவ்வளோ குறைஞ்சிருக்குன்னு நமக்கு தெரியாது. ஐயோ ரீஜென்ரேட் ஆகுது. அதான் இதுதான் பண்ணக்கூடாது. ஃபுல்லாக ரீஜென்ரேட் பண்ணிடுவாங்க. அதான் கடுப்பாகும் எனக்கு. அவள்தான் இப்போ அடிச்சிட்டாலே நான் நர்வஸ் ஆகிடுவாங்க. எனக்கு சும்மாவே ஆட தெரியாது இதில். அவள்தான் போடு மாஸ்டி பண்ண வேண்டியதுதான். அவள்தான் அடிச்சு காலி பண்ணியாச்சு. அவ்வளோ பயன்ட்டேன். மேஜிக்லாம் யூஸ் பண்ணி போட்டு அடிச்சிட்டா செத்துருவோன்னு. இப்போ இந்த ரவுண்டு எவ்வளோ எழுத்து அடியை போட்டு தாக்கும். இன்வெர்டட் மூமெண்ட்டுன்னு நினைக்கிறேங்க. சரிங்க, பாஸ் அழுத்தி பார்ப்போம். இன்வெர்டட் மூமெண்ட். ரிவர்ஸா? சும்மா நல்லா செத்துருவேன். அவ்வளோதான். ஐயோ போச்சு. தோக்க போகிறேன். செத்துட்டாங்க. ஜஸ்ட் மிஸ்ஸு.
ரீஜென்ரேட் அவ்வளோதான் ரீஜென்ரேட் ஆச்சுன்னா அவ்வளோதான் செத்துட்டேன். அவ்வளோதான் அந்த ஃபைட் கண்டிப்பாக தோக்க போகிறேன், எனக்கே தெரிஞ்சு போச்சு. ஏய் செத்துருவாங்க. ஐயோ வெறியாவது எனக்கு. கட்ஸ் அண்ட் ப்ரூவிசஸ் ஃபஸ்ட்டு டைமாக தோற்று போயிருக்கேன் ஃபைட்டை. அதுதான் கார்டு மோடு வச்சு ஆடிட்டு இப்போ பாருங்கள் திணறேன் போட்டு. சரி இருங்க. ஸோ கைஸ் மறுபடியும் சாதன் ஃபைட்டுக்கு வந்தேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக தேர்ட் ட்ரை. நான் செகண்ட் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா பச்சர்கிட்ட செஞ்சுட்டேன். நான் முடிஞ்ச அந்த கிளிப்பையும் நான் ஆட் பண்ணி காட்டுறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தேர்டு ட்ரை. இதுலையாச்சும் வந்து பார்த்தீங்கன்னா கேட்ஸ் ஆஃப் ஷாடோ. ஐயோ கிட்ஸ் வண்டிங்க. ஐயோ வெறியாகுமே. இது வேறு அடியாளுங்க வேறு கூப்பிட்டு வருவாங்க. இது இந்த அப்சார்ப்ஷன் எஃபெக்டை வச்சு ரொம்ப வெறியேற்றிட்டுருக்காங்க. அதுதான் இதுதான் பிரச்சனை. அந்த மேஜிக்கும் இல்லைடா நான் அடிக்கவே முடியலங்க, வெறியாகுது எனக்கு. லாஸ்ட்டு ஃபைட்டு எப்படியாச்சும். என்னடா கொச்சன்னு வரீங்க. ஜஸ்ட்டு மிஸ்ஸு. மேஜிக் வேறு கரெக்டாக யூஸ் பண்ணணும், இல்லைன்னா இவன் வேறு அவ்வளோ அப்பா முடிச்சாச்சு. 3 ட்ரை எடுத்துச்சுங்க. நான் எவ்வளோ பெரிய மூவ் பண்ணி இப்போ தான் தெரியுது காட் மோட் ஆஃப் பண்ணதுக்கப்புறம். இதுக்கே எப்படின்னா இப்போ டைட்டன் ஃபைட்லாம் எனக்கு தெரிஞ்சு 100 ட்ரை போகணும்னு நினைக்கிறேன். இப்போ பேசலாம் கேட்க முடியாதா, இதுக்கே எவ்வளோ நேரம் ஆச்சு. இருங்க கட்சின்னு ஏதோ காட்டுறாங்க, என்னன்னு பார்ப்போம். ஸோ கேட்ஸை வந்து திறந்துட்டோம். 6 சீலும் இன்ஃபினிட்டி ஸ்டோன் மாதிரி ஒன்றா சேருது. ஷாடோ நானும் என் கேர்ள் ஃப்ரெண்டும் நின்றுட்டுருக்கோம். என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். என்னது அது? ஒரு 2 ஸ்டெப் முன்னாடி போனால் காப்பாற்றிருக்கலாம். இந்த கட்சி நான் வந்து மறந்து போச்சு, ஞாபகமே இல்லை இந்த கட்சின்னு. ஆஹா டைட்டனுங்க. ஸோ இப்போ டைட்டன் ஃபைட்டு பண்ண போகிறோம்னு நினச்சிங்கன்னா அதான் கிடையாது. இப்போ வந்து பார்த்தோன்னா இன்டர்லியூடு பண்ண போகிறோம். கம்ப்ளீட் இன்டர்லியூடுன்னு வந்துருச்சு. டைட்டன் ஒரு வழியாக அன்லாக் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இன்டர்லியூடை கம்ப்ளீட் பண்ணணும். இவன் வேறு ஒருத்தர் எனக்கே வெறியாகுது, அமைதியாடுறா. இன்டர்லியூடு இதில் அப்படி என்ன தான் இருக்குது அப்படின்றத பார்ப்போம். ஓகே என்னமோ காசு மாறிடுச்சு அங்கே பாருங்கள். அவனோட பழைய கோல்டு காயின்ஸ் வந்து எல்லாத்தையுமே இந்த புது காசு தான். ஸோ ஒன்றும் இல்லை கைஸ், புதுசாக ஒரு சில ஐட்டம்ஸ்லாம் அன்லாக் ஆயிருந்தது. அதெல்லாம் அன்லாக் பண்ணி அப்கிரேட் பண்ணி அழகு பார்த்துட்டு இருந்தேன். இப்போ வந்து கடுப்பான விஷயம் என்னென்னா டோர்னமெண்ட்டு நம்ம திரும்பி ஃபைட் பண்ணணும். ஸோ அதுதான் பிரச்சனை. டோர்னமெண்ட் வந்து நான் கட் பண்ணிடுறேன். நான் டேரெக்டாக ஃபைட்டை மட்டும் காட்டுறேன். ஸோ நான் டோர்னமெண்ட்லாம் முடிச்சுட்டு வந்துடுறேன். ஸோ கைஸ் டோர்னமெண்ட் ஃபைட்லாம் ஒரு வேலையாக முடிச்சிட்டேன். இப்போ டேரெக்டாக லிங்க்ஸ் முடிக்க போயிடலாம். ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா சர்வைவல் மாதிரி தான். பாடி கார்டையும் லிங்க்ஸும் ஒரே ஐடியாக ஃபைட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நான் இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பெருசாக பேசுகிறதுக்கு ஒன்றும் இருக்காது. நான் பேசிகிட்டே இருந்தேன்னா எல்லாத்தையும் காட்டுற மாதிரி இருக்கும். ஸோ நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு கட் பண்ணி காட்டுறேன். ஏன்னா வீடியோ வந்து ரொம்ப லாங்காக போயிடும். அதனால தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அப்படி பேசுகிறேன். ஷின் ஃபஸ்ட் எபிசோடில் பார்த்தது, அதோட இப்போ தான் பார்க்குறோம். ஒரு வகையில் பார்க்க நல்லாவும் இருக்குது, இன்னொரு இடத்துல கடுப்பாகவும் இருக்குது. ஏன்னா முதல்லேருந்து ஆடணுமா அப்படின்ற அளவுக்கு ஒரு வெறியாகுது. ஸோ ஓகே ஸோ லிங்க்ஸோட பாடி கார்டையும் போட்டு தள்ளுறதுக்கு நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா லிங்க்ஸோட பண்ணி எடுத்து வந்துட்டேன். அவ்வளோதான், சிம்பிளாக முடிச்சாச்சு.
சரி கைஸ், ஒரு வேளை லிங்க்ஸ் ஃபைட்டுக்கு வந்துட்டோம். ஸோ இப்போ தான் லிங்க்ஸை கேட்ஸ் ஆஃப் ஷாடோவில் போட்டேன். இப்போ திரும்ப வந்து இங்கே போட வேண்டியதாக இருக்குது. இன்விசிபிள் வேறு ஆகிட்டானே. சாரி கைஸ், அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா பக்கத்தில் என்னோடய மெயின் ஃபோன் வச்சுருக்கேன். ஸோ நான் இப்போ கரண்ட்டாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்க ஃபோனோட நோட்டிஃபிகேஷன் சவுண்ட் வந்து தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இடியாப்போம். அதை பார்த்துட்டு நீங்கள் யாரும் தப்பாக வச்சுக்காதீங்க. ஸோ நான் வந்துட்டு இந்த ஃபோனை பழைய ஃபோன், இந்த கேமை என் பழைய ஃபோனில் ஆடிட்டுருக்கேன். ஏன்னா அப்போ தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஹேக்கடு வெர்ஷன்லாம் ஏற்றுறதுக்கு என் பழைய ஃபோன் தான் கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த ஷேடோ ஃபைட்டுக்கு மட்டும் இந்த ஃபோனு. மற்றபடி மைண்ட் கிராஃப்ட்டு மற்ற கண்டென்ட்லாம் அந்த ஃபோனில் தான் போடுவேன். எடிட்டிங் பண்ணி அப்லோட் பண்ணுறதும் அந்த ஃபோனில் தான் போடுவேன். ரெக்கார்ட் பண்ணுறது மட்டும் தான் இந்த ஃபோனு. இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா சேலஞ்சும் இருக்குது, டோர்னமெண்ட்டும் இருக்குது. சரி, நான் முடிச்சுட்டு வரேன். நெக்ஸ்ட்டு இன்டர்வியூவில் ஹெல்மெட்டை தான் போட தள்ள போகிறோம். ஸோ ஆல்ரெடி லிங்க்ஸை போட்டு தள்ளிட்டோம். இப்போ ஹெல்மெட்டை போட்டு தள்ளலாம். இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா தொடர்ந்து அப்படியே 6 ஃபைட்டு பண்ண போகிறோம். இதை நான் அப்படியே கட் பண்ணி காட்டிடுறேன். ஏன்னா ஃபுல்லாக ஃபைட்டு போட்டால் ஒரு மாதிரி வீடியோ லென்த்தாக போயிடும். அதனால தான் வந்துட்டு நான் சொல்கிறேன். சகேஸ், ஒருவேளை ஹெல்மெட்டுக்கு வந்துட்டோம். ஹெல்மெட் ஓப்பன் வச்சே போட போகிறோம். ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா மெயின் அட்டாக்கு சரியான அடி. வரைக்கும் ஒரு அடி கூட வாங்கலை. பர்ஃபெக்ட் வர மாதிரி. மற்றவங்க கூட கொஞ்சம் டஃப் கொடுத்தாங்க. ஹெல்மெட் சப்பையாக போயிட்டாங்க. சகேஸ், நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பச்சரை டிஃபீட் பண்ணிடலாம். ஸோ பச்சரை டிஃபீட் பண்ணுறதுக்கும் நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதே வெப்பன், பச்சரோட வெப்பனையே நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஸோ கைஸ், பச்சர் விசஸ் பச்சர் எப்படி போதும் பார்க்கலாம். ஃபைட்டு ஃபஸ்ட்டு அடியே அமோகமாக ஆரம்பிச்சிச்சு. இது நம்ம அடி வாங்கக்கூடாது, அடி கொடுக்கணும். அப்படி அவன் வெப்பனில் அடி வாங்கிட்டோம்னா அதோட கதை ஓவர். ஐயோ, வராது. ப்ளீடிங் ஆரம்பிச்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம தோற்று போயிடுவோம். அவ்வளோ சிம்பிள் சர்ச்சி வேறு லெவல். ஸோ பச்சர் ஓவர் கைஸ். ஸோ கைஸ், நெக்ஸ்ட்டு வாஸ்பு தான். வாஸ்பை டப்புன்னு முடிச்சிடலாம்.
ஸோ வாஸ்பை வந்து எந்த அளவுக்கு போகுதுன்னு பார்ப்போம். ஆக்சுவலாக கேட்ஸ் ஆஃப் ஷாடோவில் வாஸ்பீடை நான் சாவர நிலைமைக்கு போனேன்னு நினைக்கிறேன். கிரேட்டில் போய் முடிச்சேன்னு நினைக்கிறேன். ஆனால் இங்கே அப்படிலாம் நடக்காது. டக்குனு ஈஸியாக முடிச்சிடலாம். ஸோ அவ்வளோதான், வாஸ்ப் முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா விடோ தான். ஸோ கைஸ் நெக்ஸ்ட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா விடோ தான். ஸோ விடோவை வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ இன்டர்வியூவில் திரும்ப ஃபைட் பண்ணி தோக்கடிக்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி வந்து சரியான அடி. பர்ஃபெக்ட்டு, வேறு லெவல் அடி வாங்குறோமே. அது நம்ம ஏதாச்சும் விடோ ஃபைட்டு கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்குது. மெயின் அட்டாக் பண்ணுவோம். ஸோ இதுக்கு தேவையில்லாமல் மேஜிக் யூஸ் பண்ணான்னு தெரியல. அத்தனோண்டு எழுத்து ஒரு அடி வச்சு நல்லா செஞ்சுருக்கோம். ஸோ பூமா இவன் தான் வந்துட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த பக்கெட் வெப்பன் வச்சுருப்பான்னு நினைக்கிறேன். இவன் கையில் வெப்பனே இருக்காது. ஆக்சுவலாக சும்மா காற்றுல சுற்றிட்டு இருப்பா. பார்த்திங்கனாலே தெரியும் வெப்பன் இல்லை அவள் கையில். அதை வச்சு அவள் அடித்தா கூட நமக்கு டேமேஜ் எதுவும் வராது. அவ்வளோதான். ஓகே, விடோவோட வெப்பனை நம்ம நல்லா யூஸ் பண்ணோம். ஐயோ மேஜிக்கை நம்ம ஸ்டாப் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். தடுத்து நிறுத்திட்டோம் மேஜிக்கை. நம்ம மேஜிக்கு அவ்வளோதான். விடோ ஈஸியாக முடிஞ்சிச்சு ஃபைட்டு. ஒரு அடி மட்டும் வாங்காமல் வந்துருக்கணும். பர்ஃபெக்ட்லேயே முடிச்சிடலாம். இப்போ போவோம். ஸோ சோகனை ஃபைட்டை ஒரு வழியாக ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ எல்லோரும் சரி அந்த மெசேஜ் போடும்போது டைட்டனுன்ற வேர்டை வந்து அவங்களோட மெசேஜில் இன்க்ளூட் பண்ணிடுறாங்க. ஏனே தெரில. அவ்வளோதான், போட்டு அதுக்கு சாப்பிட்டா முடியும். மேஜிக் வேஸ்ட் பண்ணிட்டாங்க. என்ன அது விடோலாம் சப்பையாக இருந்துச்சு. இவன் இப்படி அக்ரெசிவாக ஃபைட் பண்ணுறான். அக்ரெசிவ்க்கே போயிட்டான் அவன். அடிச்சு கேப்டனை போட்டு தர போகிறான். ஏய் ஹெல்த் வர ரொம்ப கம்மியாக இருக்குது. ஐயோ சரியான அடி. இவனை ஒரே அட்டாக்கு பண்ணிகிட்ருக்கான். போட்டு சாப்பிட்டு அவ்வளோதான் முடிச்சாச்சு. ஹெல்த்து கொஞ்சம் ரீஜென்ரேட் ஆகாது. ஒரு சரியான அடி முடிச்சாச்சு. ஓகே வாங்க. அப்பா ஷாக்கு. மாற்றியாச்சு. பர்ஃபெக்ட்டு, வேறு லெவல். அந்த அப்சார்ப்ஷன் எஃபெக்டை வச்சு செம்ம கடுப்பு ஏற்றுவானே. நம்மளும் அப்சார்ப்ஷன் தான் வச்சுருக்கோம். ஆனால் நம்ம ஹெல்த் ஆல்ரெடி பாதி போயிடுச்சு. பாதி போல் பரவாயில்ல, ஓரளவுக்கு வந்துருச்சு ஹெல்த்து. பார்த்தீங்களா அப்சார்ப்ஷன் பரவாயில்ல முடிச்சா. சிம்பிளாக முடிச்சா. பர்ஃபெக்ட்டு, வேறு லெவல். ஸோ சோகன் முடிச்சிட்டோம். ஆஃப் த ஹிஞ்சஸ் இன்டர்வியூ கம்ப்ளீட் பண்ணதுக்கு ஒரு அச்சீவ்மெண்ட்டு ஆஃப் த ஹிஞ்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ என்ன வருதுன்னு பார்ப்போம் மெசேஜ். இவன் சொல்கிறாங்க படிக்க. நவ் இட்ஸ் அப் ஷேடோ. He has the tools and the experience. He is finally ready. இப்போ என்ன பண்ணணும் நான்? ஆக்ட் 7 சாப்டர் 1. ஓ இதிலே சாப்டர் 1, 2, 3லாம் இருக்குது. இப்போ உடனேலாம் நம்மளால் டைட்டன் ஃபைட் பண்ண முடியாது. அப்போது ஷ்ரவுடு வெப்பன்ஸ் டவுன்
கம் வித் மீ டைட்டன் அவைட்ஸ் யுவர் அரைவல். சரி கைஸ், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். இப்போதைக்கு அடிஷ்னல் கண்டென்ட் டவுன்லோட் பண்ண சொல்லுது. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்து உங்களை சந்திக்கிறேன். ஸோ அது வரைக்கும் பாய் கைஸ், பாய்.